ஏசு கிறிஸ்துவ அப்பான்னு கூப்பிடுறது தவறு இல்லையா? இதுல அநேகர் தவறு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் பிதா இருக்கும்போது நாம் ஏசு கிறிஸ்துவ அப்பான்னு கூப்பிடுறது தவறுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் எல்லாரும் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வேதம் சொல்றது தானே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். வேதம் ஏசு கிறிஸ்துவ அப்பான்னு கூப்பிடுறது தவறுன்னு சொல்லுதா? இல்லவே இல்ல. ஏசாயா 9:6 ஏசாயா தீர்க்கதரிசி ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு குறித்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இங்கு ஏசு கிறிஸ்துவ அவர் நித்திய பிதான்னு சொல்றாரு, அதாவது எவர்லாஸ்டிங் ஃபாதர். ஏசு கிறிஸ்துவ அப்பான்னு கூப்பிடுறதுல எந்த ஒரு தவறுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு வசனமே போதுமானதுன்னு நம்புறேன். ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யும் போது அநேக நேரங்கள்ல ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்துதான் மகனே மகளே அப்படின்னு கூப்பிட்டிருப்பாரு. வார்த்தை என்கிற அவரால் தான் நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால அவர் அப்பான்னு கூப்பிடுறதுல ஒரு தவறுமே இல்ல. சில பேர் சொல்வாங்க பிதா தான் நமக்கு அப்பா, ஏசு கிறிஸ்து அண்ணன். நீங்க ஏசு கிறிஸ்து அண்ணன் கூட கூப்பிடலாம், ஆனா நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு ஏசு கிறிஸ்து சொல்றாரு. அதனால அவர் அப்பான்னு கூப்பிடுறதுல ஏன தப்பு இருக்கு? தப்பே இல்ல. இது ஏதோ அன்பின் மிகுதியால சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, ஆண்டவர் நமக்கு உரிமையாய் கொடுக்கிற ஒரு உறவு தான் அப்பான்னு கூப்பிடுறது. அதே சமயம் அவர் நமக்கு அப்பா மட்டும் இல்ல, அவர் தான் அம்மா. நீங்க அப்பான்னு கூப்பிடலாம், அம்மான்னு கூப்பிடலாம், அண்ணனு கூப்பிடலாம். அவர் உங்களுக்கு நல்ல நண்பரா இருப்பாரு, நல்ல காதலனா, நல்ல மனவாளனா இருப்பார். இப்பெல்லாம் கூப்பிடுறதுனால ஆண்டவர் கோவப்பட்டு என்ன நீ, நான் உன்னை படைச்சவர், என்ன போய் அப்பான்னு கூப்பிடுற அம்மான்னு கூப்பிடுற அப்படின்னு கண்ணெல்லாம் குத்த மாட்டாரு. சோ நீங்க பயப்படவே வேணாம். நீங்க உரிமையோட ஏசப்பா, ஏசம்மா, ஏசன்னான்னு கூப்பிட்டு அவர் முன்னாடி போய் நிக்கலாம். அவர் கோச்சுக்கெல்லாம் மாட்டாரு, உங்களை அன்போட அள்ளி அணைச்சுப்பாரு. ஆமென்.